இந்த சுந்தரேஸ்வரமா நகரத்திலே அம்மா காளியம்மா கருப்பசுவாமி ஆலயத்தில் நமக்கு முதலாகவே அன்பளிப்பு செய்த செல்வ ஸ்ரீமான் யார் என்று கேட்டால் சுந்தரேஸ்வரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஐயா கோவில் பூசாரி ஐயா கருப்பையா அவர்கள். அம்மா காளியம்மாளுக்கும் கருப்பையாவுக்கும் சரி பூஜை வைக்கக்கூடிய கோயில் பூசாரி. ஆமா, பணியிலே சிறந்த பணி இறைப்பணி என்பார்கள். அதுக்கு நீயே உன்னை அர்ப்பணி என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போன்று ஐயா கருப்பசுவாமி அவர்கள் கோவில் பூசாரி. அவங்க வீட்டுக்கு போனீங்களா? யாவும் இருக்கா? அப்படியா? கோயிலை கிளக்கிட்டு சரி, பாடும் 6 பேரையும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி 50 ரூபாயை கொண்டு வந்து பல லட்சமாகவே அன்பளிப்பு செய்துள்ளார் கோயில் பூஜாரி ஐயா கருப்பசாமி. ஆமா, அவர்களும் அவர்களுடைய குடும்பங்கள போத்திரங்கள்ல ஜன பெண்கள் எல்லாம் அம்மா காளியம்மன் அருளாலையும் ஐயா கருப்பசுவாமி கிருபையாலே அவர் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டார். வாழ ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிரினங்களையும் படைக்கின்றார் ஆண்டவனாகிய சிவபெருமான். ஆமா, என்னென்ன உயிர்களை எல்லாம் படைத்தார் தெரியுமா? கல்லுக்கு ஓரறிவு, புள்ளிக்கு ஈரறிவு, வண்டுக்கும் நண்டுக்கும் 3 அறிவு, பறவைகளுக்கோ 4 அறிவு, மிருகங்களுக்கு 5 அறிவு, நம்மை போன்ற மாநில மனுக்களுக்குத்தான் அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் 6வது அறிவான பகுத்தறிவை புகட்டுகின்றார். பகுத்தறிவு என்றால் என்னையா? அப்படியா? அறிவு எல்லாத்துக்கும் இருக்கும். சரி,
பார்த்த உடனே தெரிஞ்சிடும். நீ என்ன நினைச்சேன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்படியா? அது எல்லாத்துக்கும் அந்த அறிவு நுண்ணறிவு இருக்கு. அது பார்த்துக்கா. சரி. எங்க வீட்டுல நாங்க 4-5 பேர் இருக்கோம். சரி. ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த நுண்ணறிவு இருக்கு. யாருக்கு? அது பாரு சைடுல செல்லாம அந்த நுண்ணறிவு வடிஞ்சிடும். யாருக்கு? அதை சொல்லி கொடுமா வடிஞ்சிடும் இருக்கா. அப்படியா? சரி. மத்தனுக்கு பூரா பாரு ஒண்ணுக்கு 5 அறிவு இருக்கு. சரி. ஒரு பாட்டிக்கு 4 அறிவு தான் இருக்கு. அப்படியா? ஆமா. சரி. எனக்கெல்லாம் 7ஆம் அறிவு இருக்கு. நல்ல விஷயம் தானே. ஆமா, நான் அப்படியே சின்ன போய் என்ன தலைவாசல்ல என்ன நடக்குதுன்னு அந்த 7ஆம் அறிவு சொல்லுவோம். அப்படியா? அப்ப நல்ல விஷயம்தான். உங்களுக்கெல்லாம் அறிவு எப்படி இருக்கு? எங்களுக்கு கடவுள் கொடுத்த மாதிரி 6 அறிவு அற்புதமா இருக்கு. அப்ப நுண்ணறிவு உங்களுக்கு இல்ல. அதான் 6வது அறிவு பகுத்தறிவு அல்லவா? பகுத்தறிவு இருக்கும். சரி. அதுக்கு மேல இருக்கிறதா நுண்ணறிவு. அப்படியா? ஆமா. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள உயிரினங்களையும் படைத்தோர். அது மட்டுமா? 14 லோகத்தையும் படைத்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். முக்கியமாகவே 3 லோகத்தை படைக்கின்றார். அது என்ன உலகம்? அகலை, சுடலை, ஆதி, பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகத்தை படைத்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். அது என்னமா? அகலை என்றால் என்னவோ? அகலை என்றால் ஆகாய உலகம். அப்ப சுடலை என்றால் என்ன? சுடலை என்றால் மத்திய லோகம், நாமல் இருக்கக்கூடிய உலகம். அப்ப பாதாளம் என்பது என்ன? நம்மளுக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கின்றது. அதுதான் ஆதி பாதாள உலகம். பாதாளம்னா அவன் மயங்காம வால் முளைச்சல இருக்கான்னு சொல்லுவாங்க. அதான் கொப்பு படைச்சவங்க இருக்காங்க. வால் முளைச்சல நான் பார்த்த கேள்விப்பட்டேன். அப்படியா? கொப்பு இப்ப பால் முளைக்கலாம். சரி. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் வடியிழக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எப்படி வடியிழந்து வருகிறார் தெரியுமா? நாளை நல்லத்தினை எடுத்து நாளை நல்லத்தினை எடுத்து நாளை நல்லத்தினை எடுத்து நாளை எங்கும் வடியிழந்தார் நாளை எங்கும் வடியிழந்தார் பார்டரிலே வாழ்ந்து வரக்கூடிய ராணூர் பாடல். ஆமா, ராணூர் பார்டரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஐயா பழனிசாமி அவர்கள். என்ன பேரம்மா? பழனிசாமி. பழனியாண்டவருக்கு இருந்தாமோ? ஆமா. ரொம்ப கிட்டத்துல போனீங்கன்னா கொஞ்சம் அது எழுதுறதுக்கு சரியா வர மாட்டேங்குது. அப்படியா? அந்த பிள்ளையும் கிட்டத்துல போகக்கூடாது. சரி. ஐயோ கணிச்சு வச்சுக்கோ.
எப்போ வருவார்கள் காத்து கொண்டு இருப்பாள் பார்த்தாலே வருவதியா அவள் திருமணனை குணங்களிலே கொண்டு வருவாள் இந்த ஆதிசக்தி வருவதியா கொண்டே வந்தவோடி என்ன செய்வாளா அவன் பாத பூஜை முடிப்பாளா ஐயா பணிவிடையோ செய்வாள் அவள் ஆதிசக்தி வருவதியானவள் என்ன செய்கிறாள் அப்படி பகவான் ஆதிவெள்ளி கைலாசம் வந்தபோது பார்வதியானவளோ பகவான் இப்ப வருவார் என்று சொல்லி அப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார் ஆமா அப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆடவனாகிய சிவபெருமானோ அவருடைய ஆதிவெள்ளி கைலாசம் வருகின்றார் பார்த்தால் பார்வதியானவள் பாரிஜாத மலர் எடுத்து திருமஞ்சனை குணமதிலே தீர்த்தத்தை எடுத்துக் கொண்டு வந்தோ பகவானுக்கு பாத பூஜையை முடிக்கின்றார் அவர் பணிவிடையை செய்கின்றார் அவள் பகவானை ஆசனத்தில் அமர வைத்து அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா அப்படியே போக்காலும் அவளோ நான்கு வேளை அவளோ சுற்றி வந்து நாதனை தானாலோ அடி கொடுத்தோம் ஐந்து வேளை அவளோ சுற்றி வந்து அரணாரை பாடலை அரணாரை பாடலை ஆவி பெண்ணீட்ட பார்வதியா நைட்டு வந்த பகவானுக்கு பாதி கொடுப்பானா ஐயா இழந்த பகவானுக்கு அவள் பாதி கொடுப்பானா படியந்த பகவானுக்கு அவள் பாடும் கொடுப்பானே அப்படி ஆதிசக்தி பார்வதியானவள் என்ன செய்கின்றார் அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே பகவான் வந்தபோது பகவானுக்கு பாத பூஜை எல்லாம் முடிக்கின்றார் ஆமா அப்படி பணிவிடையை செய்கின்றார் பகவானை ஆசனத்தில் அமர வைத்து அவள் முக்காலம் சுற்றி வந்து முடிவடைந்து நமஸ்கரிக்கின்றார் நான்கு வேளை சுற்றி வந்து நாதனை அடி சொல்கின்றார் ஐந்து வேளை சுற்றி வந்து அரணாரை அடி சொல்கின்றார் இந்த ஆதிசக்தி பார்வதியானவள் பகவான் பாதத்தை தொட்டு தொட்டு வணங்குதா பார்வதியானவள் அதெல்லாம் அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு எங்க ஆட்சி காலத்திலே முடிஞ்சு போச்சு ஆமா தாத்தா வேலைக்கு போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க கற்கள்ல வாசல் விளக்கு போத்திட்டு வாசல்ல எதிர்பார்த்து இருப்பாங்க ஆமா தாத்தா எப்போ வருவாருன்னா ஆமா தாத்தா வந்தோடனே என்ன செய்வாங்க அப்படியா அவருக்கு தானே அந்த வேலை முடியும் ஒரு செம்பு தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பாங்க வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு களைப்பா இருக்கும் இல்லையா ஆமா இப்போ காலத்துல யாருக்கா தண்ணி கொடுக்கணுமா அவர் வீட்டுக்குள்ள வரும்போதே தண்ணியில தான் வராரு ஆமா அதே மாதிரி அந்த காலத்துல பாதத்தை தொட்டு தொட்டு வணங்கி இருக்காங்க அவரு அந்த மாதிரி நடந்திருக்காரு இப்போ காலத்துல என்ன செய்தாங்க 5 மணிக்கு எழுந்துச்சு காலை 8 தாங்க போய் டீ வாங்கிட்டு வாங்க என்ன 5 மணிக்கே ஊர்ல கடை கொடுக்குறது ஆமா எங்க ஊர்ல
இப்பதான் 9 மணிக்கெல்லாம் டீ ரெடி ஆகுது. சரி, அப்ப பக்கத்து ஊர்ல போய் குடிச்சிட்டு வந்துடணும். அப்படிதான் வண்டி எடுத்துட்டு போயிட வேண்டியதான். சரி, அப்படி இருக்கக்கூடிய வேளையில் என்னவா? இந்த ஆதிசக்தி பார்வதியானவள் படியிழந்த பகவானுக்கு பாலும் பணம் கொடுக்கின்றாள். இறையிழந்த பகவானுக்கு இளைப்பாரி கொடுக்கின்றாள். களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுக்கின்றாள். கண்ணன் தந்தை பார்வதி அப்படி இருவேறுமாக ஆதி வெள்ளி கைலாசத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே இந்த பார்வதியானவளோ பகவானிடத்தில் ஒன்று கேட்கின்றார். சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும் சுவாமி. வந்த என்ன சந்தேகம் கேட்டு தீர்த்து கொள்ள வேண்டியதானே? ஆமா. பகவானே, ஈரேழு 14 லோகத்திற்கு படியிழக்கக்கூடிய பகவானாக நீங்கள் இருந்த போதிலும் காலையிலும் மாலையிலும் இருவேரை வணங்கி வருகிறீர்கள் அல்லவா? அவர்கள் யார்? எதற்கு நீங்கள் வணங்கி வருகிறீர்கள் சுவாமி? பார்த்தார் பகவான். அம்மாயே பார்வதி, இது நாள் இதுவரைக்கும் என்னோடு இருந்து வருகிறாய் அல்லவா? உனக்கு இது கூட தெரியலையா பார்வதி? பகலிலே ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனோ என்னுடைய வலதுகன், இரவிலே ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரனோ என்னுடைய இடதுகன். இவர்கள் இருவேரை தான் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. உனக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டதா? பார்வதிக்கோ மென்மேலும் சந்தேகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆமா, பகவானுடைய இடபாகம் ஆதிசக்தி பார்வதி தான் இருக்கின்றார். ஆமா, வலதுகன் சூரியன் என்றால் இடதுகன் பார்வதி தான் சந்திரனாக இருக்க முடியும். இவர் எல்லாமே நான் தான் என்கிறாரே. இதனை நாமல் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆமா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் என்பார்கள் அல்லவா? அதே போன்று பார்வதியானவளோ இதை பரிசோதனை செய்ய வேண்டும் என்றோ தற்கு சமயம் காத்துக் கொண்டிருக்கின்றாள். ஒரு நாளைய தினமதில பகவானா படைத்த மனிதனுக்கெல்லாம் படியளந்து விட்டு அப்படி நேர ஆதிவெள்ளி கைலாசம் வருகின்றார். ஆமா, அப்படி கைலாசம் வந்த போது பகவானோ ஆசனத்தில் நிஷ்டையில் இருக்கின்றார். ஆமா, பார்த்தால் பார்வதியானவள் இதுதான் தக்க சமயம் என்று சொல்லி பகவானுக்கு பின்னே வந்த ஆதிசக்தி பார்வதியானவளோ தன்னுடைய இரு கரங்களையும் எடுத்தாள். பகவான் கண்களை இறுக்கமாகவே மூடிக்கொண்டார் ஆதிசக்தி பார்வதியானவள். பகவானுக்கு மூன்றாவது கண் இருப்பது பார்வதிக்கு தெரியாதல்லவா? ஆமா, என்ன செய்கின்றார்? பகவான் கண்களை இறுக்கமாக மூடிய போது அகில உலகமெல்லாம் இருள்மயமாகிவிட்டது. பறந்தது பறந்த மாதிரி இருக்கு, நடந்தது நடந்த மாதிரி இருக்கு. பார்த்தார் பகவான், பாரில் உள்ள மக்கள் என்ன செய்வாரோ எது செய்வாரோ என்று சொல்லி அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தானே தானே தன்வான் தனனை தன்னோ தனனை தன்னோ தனனை தோனை தன்னோ ஐயா தனனை தன்னோ.
இந்த பார்த்தால் பார்வதியானவள் என்னம்மா என்ன செய்கின்றார்? என்ன நம்ம பகவானையே நம்ம பரிசோதனை செய்து விட்டோம் என்று ஆமா பயந்து நடுநடுங்கி ஆ. கையை நெரிக்கா கால வைக்கா. பெண்கள் குணமே இருக்காதுமா ஆமா ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வைக்கி சரி திரு முடிப்பா வேற என்ன செய்வா? முடிச்சுட்டு கையை அப்படியே நெரிப்பா சரி நெரிச்சிட்டு தலைக்குள்ள போடுவா கால அப்படியே போடுவா அப்படியா? அப்படியே ஏதோ மீனும் மாட்டிக்கிடுச்சு பார்த்தால் பார்வதியானவள் பயந்து நடுநடுங்கி விட்டு நம்ம பகவானையே நம்ம பரிசோதனை செய்து விட்டோம் அல்லவா? ஆமாம்மா இதற்கு நாம் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கலாம்ல அது பார்வதி கேட்டிருக்கா. இப்போ காலத்துல என்ன செய்றாங்க? நான் செஞ்சதா ரைட்டுமா ஆமா நான் செய்ததுதான் கரெக்டுங்காங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னுவான் ஆமா அது உண்மைதான். அப்படி இருக்கக்கூடிய வேளையே என்னம்மா நாமளும் பகவானையே பரிசோதனை செய்து விட்டோம் என்று சொல்லி பார்த்தால் பார்வதியானவள் ஆண்டவனா சிவபெருமான் பக்கத்திலே வந்து அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சுவாமி ஆண்டவனா பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி பார்க்கிறோ ஆதிசக்தி செய்த குற்றோ அரணாரை பற்களோ பாதத்தியா செய்த குற்றோ பகவானே பற்களோ சடினாலும் செய்த குற்றோ சடனே பற்களோ ஈஸ்வரியா செய்த குற்றோ ஈஸ்வரனே பற்களோ ஆதிசக்தி செய்த குற்றோ ஆதிசக்தி செய்த குற்றோ அரணாரை பற்களோ இந்த ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவா பகவானே ஆதிசக்தி செய்த குற்றம் என் அரணாரை நீங்கள் பொறுக்க வேண்டும் சுவாமி. இந்த பார்வதியால் செய்த குற்றம் என் பகவானை நீங்கள் பொறுக்க வேண்டும். சக்தினாலும் செய்த குற்றம் என் சங்கரனை நீங்கள் பொறுக்க வேண்டும் சுவாமி. இந்த பார்வதியால் ஏதோ அறியாமல் செய்து விட்டேன். தெரியாம செஞ்ச மன்னிப்பு உண்டு. பார்த்தார் பகவான் பகவானுக்கோ கோபம் வந்து விட்டது. அடியே பார்வதி நீயோ என்னை பரிசோதனை செய்து விட்டாய் அல்லவா? நான் யார் என்று தெரியுமாடி உனக்கு என்று பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒன்னோ ஒன்னாடி சிவமுடையவனோ நானே. யாரென்றோ ரெண்டாடி அந்த ஈஸ்வரனோ நானே.
கோலம் வந்து சாதம் கொடுக்க போறாரு. ஆமா. ஆ, எப்படி பிறக்க வேணும் தெரியுமா? எப்படிம்மா? மலையரசனுக்கும் காஞ்சனமாலைக்கும் மகளாக மகளாக. அங்கையர் கன்னியாகவும் ஆமா. தர்க்கனுக்கும் தாராவள்ளி என்ற வேதவள்ளிக்கு என்னம்மா? தாட்சாயணி பார்வதியாகவும் ஆமா. நீ மூன்றாவது பிறவி எப்படி அவதாரம் செய்ய வேண்டும் தெரியுமா? எப்படிம்மா? என்று பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன? ஓங்க சங்க தீவு கப்பாய், ஓங்க சங்க தீவு கப்பாய், ஒன்னாகடல் உயர்கடலா, இரண்டாகடல் நெட்டுக்கடல், மூணாகடல் மோகடலா, நாலாகடல் நந்தவல்லி, ஐந்தாகடல் அரங்கடலா, ஆறாகடல் ஆழகடல், அப்படியா? ஆமா. சரி. ஆ. நாகினின்னு ஒரு சீரியல்ல வரும் பாருங்க. நாலு மணி தெரியும் எனக்கு. நாகக்கண்ணி மட்டரம்பர நாகக்கண்ணி இல்ல. பாவ லட்சத்துக்கு போய் போடு இருக்கா. அப்படியா? நாகினி நாகினி. நானி. அப்படியா? அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே என்னம்மா? இந்த நாகராஜ நாகக்கண்ணியோ இரு பிறவியாகவே வந்து அவதாரம் செய்திருக்கிறார்கள். ஆமாம்மா. அப்படி தெய்வீக அவதாரம் செய்த போது என்ன? அவருக்கு ஏழமையாம் சூழலையாம் எதிரே ஒரு மண்டபமா ஆமா. காவலராம் கல்கினரா என்ன? அப்படி அடுக்கு மாளிகையோடு நாகராஜ நாகக்கண்ணியோ வாழ்ந்து வருகிறார்கள். சரி. அவர்களும் 9 நவக்கிரகங்களை நவரத்ன கற்களை காத்து வருகிறார்கள். 9 கடவுளையும் 9 நவரத்ன முத்துகள் இருக்கு. நவரத்ன கற்கள்னா என்னதையா? முத்து, பவளம், வைடூரியம் என்று சொல்லக்கூடிய நவரத்ன கற்களை காத்து வருகிறார் அந்த நாகராஜன். அதுக்கு பூரா அதிபதியே அவங்கதான். ஆமா. நாகமஸ்வரம் பாபையா. சரி. அதெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு பாருங்க. அப்படி நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக
சரி. இந்த நாகக்கன்னி பெண்குடியானவளோ ஆ, தனிமையிலே அரண்மனையில் இருக்கக்கூடிய வேளையிலே வேலையில அவளுக்கோ மனக்கவலை வந்து சேர்க்கின்றது. வரவா, மனசுல தனியா இருந்துட்டாலே கவலை வந்துரும். ஆமா, என்ன கவலைமா? என்ன கவலை தெரியுமா? என்ன? அவளுக்கு எத்தனையோ சொத்து சுகம் இருந்த போதிலும் ஆமா, இந்த சொத்தை ஆள ஒரு மதனை செல்வம் இல்லை என்று சொல்லி சொல்லி நாகக்கன்னி பெண்குடியானவள் என்னமே? அவள் முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் சோர விடுகின்றாள். ஐயோ தெய்வமே. அவளும் போல கண்ணீரை பக்கமெல்லாம் சோர விடுகின்றாள். சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம் இல்லையா? ஆமா, ஆ, 16 செல்வத்திலும் பேசக்கூடிய செல்வம் என்ன செல்வம் ஐயா? பேசக்கூடிய செல்வம் இந்த மேலவுக்கு செல்வம். அது உங்க மேலத்து கொழுந்தியா செல்வம் இல்ல. அவங்க தம்பி தாராகார செல்வம் சொல்ல வேண்டியதுன்னு. அவன் பேச மாட்டான். தம்பிக்கு பேச தெரியும். தம்பிலாம் பேசுறது நல்லா இருக்காது. குழந்தையா பேசுறது தான் நல்லா இருக்கும். ஓ, கொழுந்தியா பேசினாதான் நல்லா இருக்கும். அப்பதான் அவர் தம்பி அருவாள் எடுத்து வருவாரு. குழந்தைய அதான் கேட்க. 16 செல்வத்திலே வாயிலிருந்து பேசக்கூடிய செல்வமானது மதுரை செல்வம். ஆமா, அதை பத்தி ஒரு மணி வரணும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, வர விடிய 10 மணி வரை தூங்குவோம். எந்த செல்வம் இருக்கோ இல்லையோ ஒரு மதுரை செல்வம் இருந்தால் அதுக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை அல்லவா? மதுரை செல்வம் இருந்தா தாய்க்காரிக்கு லேசு. ஆமா, எதுக்கு லேசு? அன்பாடி அந்த பரம்பல் நடக்கணும், நம்ம நடக்கணும் போட்டுவோம். அப்படியா? அப்படி நாகராஜனும் நாகக்கன்னியுமாக ஆமா, இந்த நாகக்கன்னி பெண்குடியானவள் நம்மளுக்கு ஒரு மதுரை செல்வம் இல்லை என்று சொல்லி இவ்வளவு தனிமையிலே அரண்மனையில் இருக்கிறார் அல்லவா? ஆமா, அவளுக்கு ஒரு மதுரை செல்வம் இல்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கின்றார். சரி. இந்த நாகராஜன் வெளியிலே உலா சென்று விட்டு ஆமா, தன்னுடைய அரண்மனைக்கு வருகின்றார். ஆமாம்மா. இந்த நாகக்கன்னி பெண்கோடியானவள் கவலை கொண்டு இருப்பதை பார்த்தார் நாகராஜன். பார்த்து, எம்மா ஏ நாகக்கன்னி, என்னங்க? எதற்கம்மா இப்படி கவலையோடு இருக்கின்றார் என் மனசுக்குள்ள அவ்வளவு கவலை இருக்கு. என்று நாகராஜன் என்ன சொல்கிறார் தெரியுமா? எம்மா ஏ நாகக்கன்னி, அம்மா, கணவனில்லா நேரத்திலே உனக்கு கவலை வந்து நேர்ந்தது என்னம்மா? ஆமாட்டி அம்மா வாக்கமா இருக்கு. இந்த மன்னனில்லா நேரத்தில் என்ன? உனக்கு மனக்கவலை வந்து நேர்ந்தது என்ன? என்னம்மா? இந்த பர்த்தாவின் நேரத்தில் உனக்கு கவலை வந்து நேர்ந்தது என்ன யார் சுவாமி? என்று கேட்டபோது பார்த்தால் நாகக்கண்ணி, என்ன? என் கணவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த புராணமாலா. நம்மளுக்கு எத்தனையோ சொத்து சுகம் இருந்த போதிலும் சரி. அந்த சொத்தை ஆள ஒரு மதுரை செல்வம் இல்லை அல்லவா? ஆமா, அதனால் தான் நான் கவலையோடு இருக்கிறேன் மன்னா ஆமா மன்னா. என்று நாகக்கண்ணி பெண்கொடியானவள் ஆமா. அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? சுவாமி, என் கணவா ராஜமன்னா, என் கணவா ராஜமன்னா, என்னுடைய வார்த்தை கேளோ, எனக்கு வாய்த்த பிராணனாலோ, 30 வயது வரை முன்னறிக்க பிள்ளை இல்லை, 40 வயது வரை நாடாள பிள்ளை இல்லை, 50 வயது வரை 50 வயது வரை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. என் நாகக்கன்னி பெண்குடியானவள், என் கணவா ராஜமன்னா, மன்னவா. நம்மளுக்கு 30 வயது வரை முடிதறிக்க பிள்ளை இல்லையே மன்னா, ஆமா மன்னா. 40 வயது வரை நாடான பிள்ளை இல்லையே, இல்லையே. 50 வயது வரை ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஐயோ தெய்வமே. நான் அதனால்தான் மன்னா கவலையோடு இருக்கின்றேன் ஆமா மன்னா, குழந்தை கவலை தான் கவலை. என்று நாகக்கண்ணியோ சொல்லுகின்றார். சரி. பார்த்தார் நாகராஜர், எம்மா ஏ நாகக்கண்ணி, என்னங்க? நீ எதற்கும் கவலைப்படாதே அம்மா. ஆ, கடவுள் அருள் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு கை குழந்தையானது கிடைக்கும் அம்மா. ஆமா, மேல இருக்கவன் கொடுக்கணும். யாரு? அவர்தான் பகவான். பகவானா? ஆமா, சரி, அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியா? ஆமா, ஆண்டவன் அருள் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தையானது கிடைக்கும் அம்மா. ஆமாம்மா. நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம், வேண்டாம். அஞ்ச வேண்டாம், அறைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம் நாகக்கண்ணி என் அம்மா. என்று சொல்லும் பொழுது ஆ, இந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவளோ தனக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி தன்னுடைய கணவனிடத்திலே மீண்டுமே அழுது புலம்புகின்றார். எப்ப பார்த்தாலும் அதே புலம்பல் தான். பொன்னா பிறந்தவங்களுக்கு பிடிவாதம் கூட
ஹலோ முளைப்பறி உருவம் போட்டுருக்கோங்க. முளைப்பாரியில உருவம் போட்டிருப்பாங்களா? சாமி சேலை அலங்காரம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சாமிக்கு சேலை கொண்டு வரணும். முளைப்பாரி போட்டவங்க கொண்டு வரணும். ஹலோ முளைப்பாரி போட்ட பெண்கள் சாமி அலங்காரத்துக்கு ஆர்டர் கொடுத்தவங்க சாமிக்குள்ள புடவை கொண்டு வாங்க. உருவம் கொடுத்துருக்கவங்க சாமிக்கு அலங்காரம் செய்வதற்கு சேரியை கொண்டு வந்து அண்ணன் கையில கொடுப்பீங்க. அப்பதான் அலங்காரம் செய்ய முடியுமா? அலங்காரம் முகத்தை வச்சுட்டாரு, உடம்ப வைக்கணும், சீக்கிரம் சேலை கொண்டு வாங்க. ஆமா. அப்புறம் முளைப்பாரி அது சோழனை லேட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. அப்படியா? ஆமா, நம்ம கரெக்டா கொடுத்தா தொழிலாளி எல்லா வேலையும் கரெக்டா நடக்கும். அப்படி நாகக்கண்ணி வெண்படியானவள் என்ன மறுபடியும் தன்னுடைய கணவரிடத்திலே அழுது புலம்புகின்றார். குழப்பத்துல வச்சிருச்சு நாகக்கண்ணிய. அப்படியா? ஐயோ பாவம், பிள்ளைல இந்த குழப்பம். குழந்தை இல்லைன்னா கணவர் இடத்துலதான் சொல்லி அழ முடியும். எங்க ஊர்லதான் குழந்தை தான் சொல்லுவாளுவா. நல்ல விஷயம் தானே. இப்ப என் தம்பி இருக்காங்கன்னா அவன் வீட்டுக்காரி அவன் தம்பிட்ட தான் சொல்லியிருக்கான். அப்படியா? ஆனா அவனுக்கு தம்பி இல்லை. அப்படி இருக்கக்கூடிய வேலையை என்ன இந்த நாகக்கண்ணி பெண்குடியானவள் அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? எங்க நவராஜ மன்னா, எங்க நவராஜ மன்னா, எனக்கு வாய்த்த பிராணனா, என்னுடைய வார்த்தைகளும் கட்டின சாதனைத்தாள் என் கணவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, நான் வட்டியில சாதமிட்ட மாறி உன்ன குழந்தை இல்லையே மன்னா, நான் கும்பாவிலே சாதமிட்டால் என் கூட உன்ன குழந்தை இல்லையே. மழை பெய்த முற்றத்திலே மண்ணலையே மைந்தன் இல்லையே, அந்த மண்ணலை இந்த கைகளோடு என் மடி பிடிக்க ஒரு குழந்தை இல்லையே மன்னா, கரைக்கும் தேங்காயில கையே ஏந்தவில்லை இல்லையே. உங்க காலத்தை கரைக்கும் தேங்காவுக்கு கையேந்திருக்கு பிள்ளைகள். சரி, அதனால வீட்டிலேயே பண்டை ரெடி பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் குர்குரேன்னு இருக்கு. இப்போ உள்ள பிள்ளைய கொடுத்து வச்ச பிள்ளைய. அப்படியா? அது மாதிரி 150 ரூபா கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க டெய்லி. ஆமா, அது கேட்டோட வாங்கி கொடுக்குறோம்னா கோபம் வேற. ஆமா, நாங்கெல்லாம் அந்த 10 பைசாவுக்கு அந்த பாடு வச்சா பாத்துக்கலாம். சரி, எங்களுக்கெல்லாம் நாங்க திருவிழா காலத்துல எங்களுக்கு தின்பண்டம் என்ன தெரியுமா? என்னது? எங்க அப்பதான் நல்ல புளிய மட்டையை வறுத்து நினைச்சு தருவான். இருந்து சாப்பிடுங்க. அதுக்கு இருந்து அன்னைக்கு பல்லு அது ரொம்ப நேரம் சாப்பிட முடியும். ஆமா, அதனாலதான் வருத்த கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள பிள்ளைகளை புளிய மட்டையை கடிக்க சொல்லு பாப்போம். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே என்ன கரைக்கும் தேங்காயில எனக்கு கையே எந்த பிள்ளை இல்லையே மன்னா, என்ன பாவம் நாமல் செய்தோம், இதுவரைக்கும் ஒரு மதுரை செல்வம் இல்லை என்று சொல்லி அந்த நாகக்கண்ணி பெண்குடியானவள் அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? எங்க நவராஜ மன்னா, எங்க நவராஜ மன்னா, என்னுடைய வார்த்தைகளோ மலர் நல்ல மலர் மாநிலத்தோர் பேச
தர்மம் தலைகாட்டும் தக்க சமயத்துல உயிர் காக்கும் இருக்கா. ஆமா. அப்ப பார்ப்போம். அதனாலே நம்ம இருக்கக்கூடிய சொத்து சுகங்களை தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஆமா. தான தர்மம் செய்தால் அவனுக்கு குழந்தையானது கிடைக்கும் அம்மா. கிடைக்கும் கிடைக்கும். தர்ம புண்ணியத்துல கிடைக்கும். ஆமா. என்று நாகராஜ